ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு கேட்வே. இப்போ வந்து 1904 இம்பார்ட்டன்ட் டேட் சீரீஸில் 1904 வருடம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்க வரேன். சரிங்களா? ஸோ 1904 வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 11 டேட்டா இருக்குது. சரிங்களா? அது வந்து 8 வந்து மிகவும் அவசியமான இந்தியா அண்டு தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டா, 3 டேட்டா வந்து உலகம் சார்ந்தது. சரிங்களா? அதை லைட்டாக ஒரு வாட்டி காதில் போட்டுக்குங்க. ஸோ முதல் தகவலாக நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து 1904 ஆண்டில் இருக்கோம். சரிங்களா? ஸோ முதல் தகவல் அப்படிங்கிறது என்னன்னா, பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி அவர்கள். சரிங்களா? 1904 ஆண்டு அந்த சங்கத்தை நிறுவுறாங்க. சரிங்களா? ஸோ நீலகண்ட பிரம்மாச்சாரி அவர்கள் பாரத மாதா சங்கத்தை நிறுவுகிறார் 1904. பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷ் அவர்களை சுட்டு கொண்டிருப்பார் இல்லைங்களா? ஸோ இந்த வாஞ்சிநாதன் இந்த ஆஷ் கொலை வந்து இந்த சங்கத்தின் மூலமாக தான் நடைபெற்றுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான். சரிங்களா? ஸோ பாரத மாதா சங்கம் வந்து 1904 வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி மூலமாக தொடங்கப்பட்டது. வாஞ்சிநாதன் ஆஷ் படுகொலை அரங்கேற்றம் வந்து இந்த சங்கத்தின் மூலமாக தான் நடந்தது. இந்த சங்கத்தோட கொள்கை கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி காதில் போட்டுக்குங்க. கொள்வதன் மூலம் நாட்டுப்பற்றை தூண்டுதல். சரிங்களா? அடுத்த தகவல் நமக்கு 1903 ஊவே சுவாமிநாத ஐயர் ஐங்குறு நூறு அப்படிங்கிற நூலை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி 1904 பதிற்று 10 என்கிற நூலை அச்சிட்டார். சரிங்களா? இது நமக்கு இரண்டாவது தகவல். ஸோ மூன்றாவது தகவல் வந்து நம்ம பாரதியார் அவர்கள் சுதேசமித்ரன் என்கின்ற பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார். எப்போ? 1904 வருடம். சரிங்களா? துணை ஆசிரியர்னா சப் எடிட்டர். ஸோ சுதேசிமித்ரனுக்கு துணை ஆசிரியராக 1904 ஆண்டு பாரதியார் அவர்கள் நிர்ணயிக்கப்படுகிறார். ஸோ அடுத்த டேட்டா ரெகுலராக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? 1904 ஆண்டு பம்பாயில் நடைபெற்றது. சரிங்களா? பம்பாயில் நடக்குது. பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு மாநாடு 2 தவிர 5 மாநாடுகள் மொத்தம் நடந்திருக்கு. சரிங்களா? 1885 ஆரம்பிக்கும் போது பம்பாயில் தான். சரிங்களா? 1889, 1904, 1905, 1915, 1934. சரிங்களா? ஸோ வந்து 5 முறை பம்பாயில் நடந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1904 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. சரிங்களா? ஸோ அடுத்தது 5வது ஒரு தகவல், 1903 வந்து வங்க பிரிவினையை பற்றி ஒரு அறிவிப்பு வந்து லார்ட் கர்சன் அவர்கள் வெளியிடுறாரு. 1905 பிரிவினை நடக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் 1904 நம்மளுக்கு இது ரிலேட்டடான ஒரு டேட்டா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதிக அளவில் வந்து ஒத்துழைப்பு அக்செப்ட் பண்ணலை இந்த பார்ட்டிஷனை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லார்ட் கர்சன் அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு. 1904 வருடம் முஸ்லீம்களுக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரிவினை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு, இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மாகாணம் இருக்கும், உங்கள் மக்கள் உங்கள் கல்ச்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற முதல் முறையாக ஆசையை தூண்டி இருக்கிறார். சரிங்களா? லார்ட் கர்சன் அவர்கள். அடுத்தது 6வது தகவல். உங்களுக்கு இந்த 6வது தகவல்களில் நம்ம உங்களுக்கு 3 தகவல் சொல்ல போகிறேன். சரிங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயராக இருக்குது. சரிங்களா? இந்த அதாவது கிட்டத்தட்ட 3 சட்டங்கள் 1904 ஆண்டு இயற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? 3 சட்டங்கள் 1904 ஆண்டு. அந்த சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, பல்கலைக்கழக சட்டம், அலுவலக ரகசிய சட்டம், இந்திய கூட்டுறவு சட்டம். பல்கலைக்கழக சட்டம் 1 இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட், அலுவலக ரகசிய சட்டம் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட், 3வதாக இந்திய கூட்டுறவு சட்டம் இந்தியன் கோஆபரேட்டிவ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களுமே 1904 ஆண்டு தான் இயற்றப்படுது. சரிங்களா? ஸோ உங்களுக்கான 7வது தகவல், டாட்டா, ஜேஎன் டாட்டா, ஜெம்செட்ஜி டாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 1904 ஆண்டு மரணிக்கிறார். சரிங்களா? ஜேஎன் டாட்டா அவர்கள் 1904 ஆண்டு மரணிக்கிறார். இவர் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை, இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை ஜேஎன் டாட்டா அவர்கள். ரீசன் என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஆங்கிலேயர் காலத்தில் கூட ஒரு இந்தியனாக இருந்து ஒரு தொழிலகத்தை ஆரம்பித்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக நாடு முழுவதும் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்தவர் இவர். நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் உருவாக்குனவர். அதனால தான் இவர் வந்து இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தைன்னு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? ஸோ 8வது ஒரு தகவல் இருக்குது, மெட்ராஸில் நடந்தது. மெட்ராஸில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதாவது தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம்,
முதல் முறையாக 1904ஆம் ஆண்டு சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது. சரிங்களா? சிமெண்ட் உற்பத்தியை வந்து சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 1904 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நமக்கான 8 தகவல்கள், முக்கியமான தகவல்கள். சரிங்களா? அடுத்ததாக 3 தகவல்கள் இருக்குது, உலகம் சார்ந்த தகவல்கள். அதில் நான் சொல்லக்கூடிய முதல் தகவல் வந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் உடன்படிக்கை. சரிங்களா? 2 பேரும் கூட்டணி போடுறாங்க, இங்கிலாண்டும் பிரான்ஸும் 1904. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இடங்கள்ல இந்த தகவல் ரிப்பீட் ஆயிருக்கு டெக்ஸ்ட் புக்கில், 6th to 12th டெக்ஸ்ட் புக்கில். சரிங்களா? நாடுகளுக்குள் ஒத்துப்போகிற ஒரு நட்புறவு. இது என்ன மாதிரியானது? ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா என்டென்ட் கோர்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டென்ட் கோர்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், நாடுகளுக்குள் ஒத்துப்போகிற ஒரு உடன்படிக்கை. என்ன அப்படின்னா, இங்கிலாந்து போய் பிடிக்கக்கூடிய நாடுகள் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து ஃப்ரான்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அங்கே வந்து இங்கிலாந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? வேற மாதிரி இருக்குல்ல? எஸ். அடுத்த தகவல் பார்ப்போம். ஸோ செகண்ட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1904ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்தது. சரிங்களா? அதில் வந்து ஜப்பான் வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் போர்ட் ஆர்த்தர் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்தது. இந்த தகவல் நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது, 1902 நினைக்கிறேன். ஸோ ரஷ்யா வர்சஸ் ஜப்பான் வந்து போர் நடந்துச்சு, ஜப்பான் வின் பண்ணிட்டாங்க. இதுதான் 2வது தகவல். 3வது தகவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அவர் வந்து மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். சரிங்களா? அவ்வளோதான் தகவல். மேற்கொண்டு போகிறோம், அதே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா ஜாஸ்தி டைம் எடுக்கும், ஒரு வாட்டி பார்த்துங்க தேவைப்பட்டால். ஸோ ரூஸ்வெல்ட் அவர்கள் மன்ரோ கோட்பாட்டில் வந்து திருத்தம் கொண்டு வரார் 1904ஆம் வருடம். ஸோ உங்களுக்கான 3 உலக தகவல்களும் கொடுத்துட்டேன், இந்திய தகவல், தமிழ்நாடு சார்ந்த தகவல் ஒரு 8 தகவல் கொடுத்துட்டேன். அவசியம் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், அவசியம் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, சஜஷன்ஸ் இருந்தாலோ கூட சொல்லுங்கள். இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். அதே போல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.